Taste the Daily. ஒரு ஏரியாவில் ஒருவன் திருடனாயிருந்தால் அந்த பகுதி பக்கமே எவரும் வரமாட்டார்கள். அதே போல மற்றவர்களும் எப்படி திருட வேண்டும் என்று அவனே சொல்லிக் கொடுப்பான். உழைத்து உண்பதை விட மற்றவர்களின் உழைப்பில் வாழ வேண்டும் என நினைப்பவர்கள் யார் என தமிழக மக்களுக்கு நன்றாகவே தெரியும். இப்படி சமூகத்தில் வலம் வருபவர்கள் வேறு யாருமல்ல, சாட்சாத் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என்ற தாரக மந்திரத்தை கொண்டு செயல்படும் கோபாலபுரத்து திருட்டு முன்னேற்ற கழகம். தமிழகத்தில் எந்த வளர்ச்சியும் இல்லை, கொண்டு வரும் எந்த திட்டத்திலும் எந்த ஒரு நிறைவும் இல்லை. எந்த முன் நடவடிக்கையும் இல்லாமல் ஆரம்பிக்கும் திட்டத்தால் மக்களை நடுத்தெருவில் தவிக்க விட்டு செல்லும் இந்த திருட்டு திராவிட மாடல் ஆட்சியின் முக்கிய இலாக்காக்களை கொண்டுள்ள அமைச்சர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவையின் மதிப்புமிக்க தலைவராக இருக்க வேண்டிய ராதாபுரம் எம்எல்ஏ அப்பாவுவும் தற்பொழுது சட்ட சிக்கலில் சிக்கியுள்ளனர். முதலாவதாக 10 ரூபாய் பாலாஜி என மதுப்பிரியர்களால் அன்போடு அழைக்கப்படும் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தால் கடந்த 1 வருடத்திற்கும் மேலாக புழல் சிறையில் களி தின்று கொண்டிருக்கிறார். பல வாய்தாகள் வாங்கியும் அந்த புழல் ஜெயில் வராண்டாவை தாண்டி வெளியே வர முடியாமல் 10 ரூபாய் பாலாஜி தவித்து வருகிறார். இரண்டாவதாக தமிழக ஆளுநர் சட்டப்பேரவையை விட்டு வெளியேறிய பொழுது கலாய்த்தவரும் அரசு பேருந்தில் கட்டணமில்லா பயணம் மேற்கொள்ளும் பெண்களை ஓசி ஓசி என வசைபாடிய வாய்க்கொழுப்பு பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் தண்டனைக்கு ஆளாகி உச்சநீதிமன்றத்தில் தடை பெற்று மந்திரியாக தொடர்ந்து வருகிறார். அடுத்ததாக வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் மீனவர் நலம் மற்றும் கால்நடைத்துறை அமைச்சரான அனிதா ராதாகிருஷ்ணனின் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கிய நிலையில் அமலாக்கத்துறை போட்டுள்ள வழக்கை ரத்து செய்ய கோரி அவர் அளித்த மனுவை ரத்து செய்து நீதிமன்றம் அனிதாவின் முகத்தில் கரியை பூசியது. அடுத்தது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் உட்கட்சி பூசல் காரணமாகவும் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனிடமிருந்து கல்லா கட்ட நிதித்துறையை தன்வசப்படுத்தி கொண்டு இதிகாச வரலாறுகளை பேசி வாயால் வடை சுடும் தங்கம் தென்னரசும் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆகியோரை சொத்து குவிப்பு வழக்கில் விடுவித்தது செல்லாது என தீர்ப்பளித்து இருவரது முகத்திலும் ஓங்கி அறைந்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். கடைசியாக வந்தார் விநாயக் மகாதேவ் எனும் வசனத்திற்கு ஏற்ப துளியும் நாகரீகமாக பேச தெரியாத திமுகவின் சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு கடந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் முன்னாள் முதலமைச்சர் இதய தெய்வம் அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு அதிமுக எம்எல்ஏக்கள் 40 பேர் திமுகவில் இணைய இருந்தனர் எனவும் அதற்கு ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்து விட்டார் எனும் பச்சை பொய் சொல்லியிருந்தார். இதற்கு அதிமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டதை அடுத்து அப்பாவுவை நேரில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியுள்ளது சிறப்பு நீதிமன்றம். சீட்டுக்கட்டில் 1 ஜோக்கராக இருந்தால் பரவாயில்லை, கட்டில் இருக்கும் அனைத்துமே ஜோக்கராக இருந்தால் எப்படி என கேள்வி எழுப்பும் தமிழக மக்கள் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைந்து கொண்டிருப்பவர்கள் சிறைக்கு செல்லும் நாள் வெகு தொலைவில் இல்லை என ஆரூடம் சொல்கின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஆண்ட்ரூ ஜான்.